இது ஆல் இன் ஒன் இஆர்பி. இந்த இஆர்பி நம்ம டெடிகேட்டடாக வந்து ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்காக கிரியேட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து எல்லா மாடியூல்ஸுமே இருக்கும். ஒரு B2B கம்பெனிஸ்க்கான எல்லா B2B மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கான சேல்ஸு, பர்ச்சேஸ், இன்வென்ட்ரி, குவாலிட்டி செக்கிங், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், டெண்டர், ப்ராஜெக்ட்ஸ், அக்கௌண்டிங், HR, பேரோல், அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். ப்ரொடக்ஷன்லேயே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம், ஏஎம்சி, சர்வீஸ் பேஸ்டு. ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அப்படி இல்லைனா வந்து கொஸ்டின் கேளுங்க, நம்ம ரிப்ளை பண்ணலாம். இது வந்து டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டே வைஸாக ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், வீக் வைஸாக ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், மந்த் வைஸாக ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மந்த் செலக்ட் பண்ணினா ஒரு மாதமும் நம்மளுக்கு ஓவரால் பேமெண்ட் எவ்வளோ வந்துச்சு, பேமெண்ட் அவுட் எவ்வளோ வந்துச்சு, டோட்டல் இன்கம் எவ்வளோ, ப்ராஃபிட்டா லாஸா, ஸோ இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி நம்ம இயர் வைஸாகவும் பார்த்துக்கலாம். போன ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணோம், இந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது. இப்போ 1 இயர் தான் இருக்கிறதுனால 1 இயரோட அவுட்புட் டோட்டலாக வருது. இதை நம்ம டேபிளாகவும் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சார்ட்ஸ் மூலியமா வந்துடும். இப்போ நான் டேல டேபிள் பார்க்குறேன். ஸோ ஒரு நாளும் நம்மளுக்கு ஓவரால் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்துச்சு, ஸோ இது மாதிரி பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டேட் ஃபில்டர் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து எத்தனை கொட்டேஷன் போட்டிருக்காங்க, எத்தனை சேல்ஸ் ஆர்டர், அதோட வேல்யூ என்ன, போன பீரியட் கம்பேர் பண்ணும்போது இந்த பீரியட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டேக்ஸ் பேமெண்ட். ஸோ இது மாதிரி இப்போ சேல்ஸ் மாதிரி வந்து பர்ச்சேஸ்க்கு ஒரு வெண்டார், பர்ச்சேஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், ஸோ இந்த மாதிரி வரும். ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம்ஸ் நம்மளுக்கு இன்டெப்த்தாக இருக்கும். இது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், எவ்வளோ டாஸ்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வெரிஃபை பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்டேஜஸில் எவ்வளோ இருக்குது, ஸோ இது மாதிரி பார்க்கலாம். எம்ப்ளாயிஸ், டோட்டல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ, அவங்க அட்டெண்டன்ஸ் டீடைல்ஸ், அது எல்லாமே இங்கே பார்க்கலாம். ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஸ்டாக்ல இருக்குது, GRN மூலிமா எவ்வளோ போயிருக்கு, ஸ்டாக் வேல்யூ, ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அட்டெண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்சென்ட் எவ்வளோ, ப்ரெசென்ட், லீவ், ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். CRMும் இருக்கும், உங்களுக்கு டெண்டரும் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெடிகேட்டடாக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து டேஷ்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் எப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி. இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேட் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த டேக்குள்ள வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ பேமெண்ட்னு வந்துருக்கு, ப்ளஸ் வந்து என்னென்ன பேமெண்ட்ஸ், என்னென்ன எக்ஸ்பென்ஸ், PO, ஃபுல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே காமிச்சிடும் சம்மரியா. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் பேஸ் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி மாதம் விசிட்டிங் எக்ஸ்பென்ஸில் எவ்வளோ செலவாயிருக்கு, நம்ம எக்ஸ்பென்ஸ் பேஸ் பண்ணி இது எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேஸ் பண்ணிட்டு ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, ஓவரால் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, டிராவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, ஒரு மாதமும் டிராவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, ஸோ இந்த மாதிரி பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எக்ஸல் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டேஷனோட ஃபார்மேட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி டீடைல்ஸ், GST டீடைல்ஸ், அது எல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து மல்டிபிள் கம்பெனிஸ் வச்சிருந்தீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் GST ரெஜிஸ்டர் ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க, அதுவுமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். பிளேஸ் ஆஃப் சப்ளை நீங்கள் இங்கே கஸ்டம் ஃபீல்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ, இது வந்து கஸ்டம் ஃபீல்டு. ஸோ இந்த மாதிரி என்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், ஐட்டம், குவான்டிட்டி, இதுக்குள்ளே நீங்கள் வந்து கஸ்டம் ஃபீல்ட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபார்முலா பேஸ் பண்ணிட்டு. ஸோ ஓவரால் CGST எவ்வளோ, SGST எவ்வளோ, ஸோ அது எல்லாமே இங்கே வந்துடும். டேக்ஸ் வேல்யூ, உங்களோட பேங்க் டீடைல்ஸ் நீங்கள் கொடுத்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் டீடைல்ஸுமே இங்கே வந்துடும். மல்டிபிள் பேங்க்கும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் சில கம்பெனிஸில் இருக்கீங்கன்னா அது எல்லாமே இங்கே கொடுத்தீங்கன்னா வந்துடும். ப்ளஸ் உங்களோட கம்பெனியோட சிக்னேச்சர், சீல் எல்லாமே இங்கே வந்துடும். நீங்கள் லோகோஸ் எல்லாமே உங்களோட கம்பெனியோட ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து இங்கே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஒரு இன்வாய்ஸோட ஃபார்மேட்டு. ஸோ அதே மாதிரி தான் கொட்டேஷன் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து இங்கே டேக்ஸ் இன்வாய்ஸ் இல்லைனா வந்து நார்மல் இன்வாய்ஸ் அப்படி சொல்லிட்டு காமிக்கும். இன்வாய்ஸோட சீரியல் நம்பர் நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன சீரியல் நம்பர் வேணுன்றது பேஸ் பண்ணிட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா INV SLன்றது ஸ்டாட்டிக்காக வச்சிருக்கோம். 2025 வந்து நம்ம இயர் வந்து மாறும். 101ன்றது நம்மளுக்கு வந்து கவுண்டர் மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது நான் சொன்ன மாதிரி வந்து உங்களோட கம்பெனி டீடைல்ஸ் எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணுறதுக்கானது. இப்போ வந்து உங்களுக்கு இங்கே லோகோ எல்லாமே இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்லோட் பண்ணுற லோகோஸ் தான் அங்கே மேலே வரும். யாரெல்லாம் ப்ரொஃபைல், இது வந்து கிளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர்ன்றதுனால எல்லாருக்குமே அக்சஸ் இருக்கும். டெடிகேட்டட் அக்சஸ் நம்ம கொடுத்துருவோம். செல்ஃப் குளோபல் அக்சஸ் சொல்லிட்டு செல்ஃப் அக்சஸ் உள்ளவங்க அவங்க கிரியேட் பண்ணது மட்டும் தான் அவங்க பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து யாராச்சும் ஏதாச்சும் அவங்களுக்கு அசைன் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாஸ்க்னா அந்த டாஸ்க் வந்து அவங்களோட டாஸ்க் மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும். ஒரு மெனுக்கும் நம்ம வந்து தனித்தனி ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து கம்பெனி இன்ஃபர்மேஷன், கம்பெனியோடைய டீடைல்ஸ், செகண்டரி கம்பெனி டீடைல்ஸ், அது எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். ஃபைனான்ஷியல் டீடைல்ஸு, கஸ்டமர்ஸு, PDFல என்ன மாதிரி சிக்னேச்சர் வரணும் அது எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸு, PO எல்லாத்துலேயும் சிக்னேச்சர் வந்துடும். ஸோ வாட்ஸ்அப் செட்டிங்ஸ், நீங்கள் பல்க் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணால் அது இங்கே சென்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட், ஒரு இன்வாய்ஸ் பேஸ் பண்ணி அவன் வந்து எவ்வளோ பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறோன்றது பேஸ் பண்ணி இங்கே வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த கஸ்டமருக்கு அகேன்ஸ்டாக பேமெண்ட்டு, இப்போ அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம டேரெக்டாக கஸ்டமருக்கு அகேன்ஸ்டாக போடுவோம், அப்படி இல்லை நம்ம இன்வாய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போடுவோம். ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வாய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம மேப் பண்ணிக்கலாம். ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம போட்டு காமிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேமெண்ட்டு.
அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படின்னும் போது நம்ம வந்து எந்த கஸ்டமர் சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு எல்லா கஸ்டமர்ஸும் இங்கே வந்துருவாங்க. அமௌண்ட் எவ்வளோ சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம், பேமெண்ட் மோட் என்ன சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம்னா அட்வான்ஸ் பேமெண்ட்ல ஆகிடும். நெக்ஸ்ட் வாட்டி பேமெண்ட் பண்ணும்போது இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நம்ம அந்த இதுக்கு அகைன்ஸ்டாக கால் பண்ணிக்கலாம். இது வந்து இன்வாய்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டேட் ஃபில்டர் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் பீரியட்ல உள்ள எல்லா இன்வாய்ஸுமே இங்கே வந்துடும். ஒரு இன்வாய்ஸ் பேஸ் பண்ணி என்ன கஸ்டமர், இன்வாய்ஸ் ஐடி என்ன, டோட்டல் அமௌண்ட் என்ன, டேக்ஸ் அமௌண்ட் என்ன, டோட்டல் பெய்டு, ரிசீவபிள்ஸ், ஸோ இது எல்லாமே உங்களால் இங்கேயே பார்த்துக்க முடியும். என்ன ஸ்டேஜில் இருக்கு, பார்ஷியலி பெய்டா, ஃபுல்லி பெய்டா, இந்த இன்வாய்ஸ் வந்து எந்த ஆர்டருக்கு அகைன்ஸ்டாக போட்டிருக்கீங்க, எந்த பிஓக்கு அகைன்ஸ்டாக போட்டிருக்கீங்க, ஸோ இது எல்லாமே இங்கே பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து ஓவரால் வந்து எவ்வளோ டேக்ஸ் இன், டேக்ஸ் அவுட்டு, பேமெண்ட் இன் எவ்வளோ இருக்குது, டியூ அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லாமே இதை அப்படியே நம்ம எக்ஸல் எக்ஸ்போர்ட் கொடுத்து ஆடிட்டருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து கஸ்டமரோட ஜிஎஸ்டி அட்ரஸ்லேருந்து எல்லாமே அதிலே வந்துடும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. ஸோ இதுதான் இன்வாய்ஸ் பேஸ் பண்ணிட்டு என்ன கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் ஐடி, ஷிப்பிங், பில்லிங் அட்ரஸ், அவங்களுடைய டெலிவரி இடம், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி என்ன மாதிரி, ஜிஎஸ்டி நம்பரு, குவான்டிட்டி, ஆர்டர்ஸ், வெண்டர்ஸ், ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம கால் பண்ணியிருக்கோம், ஸோ இது எல்லாமே உங்களால் இங்கே பண்ண முடியும். இது இல்லாமல் நம்ம இன்வாய்ஸ் வந்து QR கோட் ஜென்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக PDF வந்து டவுன்லோட் ஆகிடும். ஒரு இன்வாய்ஸ் வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கணும். இங்கே கிளிக் பண்ணி நம்ம இன்வாய்ஸ் வந்து ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ என்ன மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். அட்டாச்மெண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் காப்பி பண்ணுறது, அந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே இருக்கும். இது வந்து ஒரு சேல்ஸ் ஆர்டர். சேல்ஸ் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இன்வாய்ஸ் முன்னாடி ஸ்டேஜ். ஸோ இந்த சேல்ஸ் ஆர்டர் பேஸ் பண்ணி எத்தனை இன்வாய்ஸ் கிரியேட் ஆச்சு, ஸோ இது எல்லாமே இங்கே பார்க்க முடியும். சேல்ஸ் ஆர்டர் அக்செப்டடா, நான் அக்செப்டடா, இதுலேயுமே நம்ம கஸ்டம் ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இன்டெப்த்தான ப்ரிவியூஸ் வந்து லோட் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி வந்து கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது நம்ம கம்பெனி வைஸாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனி பேஸ் பண்ணி உள்ள என்னென்ன கான்டாக்ட்ஸ் இருக்குது, அந்த கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம தனியாக லீட்ஸில் வந்து ஷோ பண்ணியிருக்கோம். சிஆர்எம்ல நம்ம கான்டாக்ட்ஸ்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கான்டாக்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். என்னென்ன எம்ப்ளாயிஸ் நம்ம அசைன் பண்ணோம் சொல்லிட்டு நம்ம கஸ்டமரோட டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டர். ஸோ பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா வெண்டர் இருக்கும், பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட்டு, பர்ச்சேஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், பேமெண்ட் இன், ரீஎம்பர்ஸ்மெண்ட், எக்ஸ்பென்ஸ், ஸோ இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸில் இருக்குது. இது கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் சேர்ந்து வச்சு விடலாம். இப்போது உங்களோட வெண்டர் வந்து நீங்கள் வந்து எக்ஸல்லையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வெண்டர் பேஸ் பண்ணி எவ்வளோ டேக்ஸ் இருக்குது அந்த மாதிரி டீடைல்ஸ்க்காக வெண்டர் பேஸ் பண்ணி அட்வான்ஸ்டு ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு வெண்டருக்கு நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், எவ்வளோ பெய்டு இது வரைக்கும் பண்ணியிருக்கோம், இந்த பர்டிகுலர் ஃபில்டர் டேட்டில் டேக்ஸ் எவ்வளோ வந்து வெண்டர் வந்து நம்மளுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க, ஸோ இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். வெண்டர் வந்து ஆக்டிவாக இருக்காங்களா, இன்ஆக்டிவாக இருக்காங்களா, அந்த மாதிரியும். இது வந்து ஒரு வெண்டாரோட ப்ரிவியூ. இந்த ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமரில் இருக்கும், ஐட்டமில் இருக்கும், வெண்டாரில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயிஸில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆர்டர்ஸ்லேயும் அப்புறம் ஆர்டர்ஸ்லையும் இருக்கும். எதுக்காக இந்த வியூனா வந்து ஒரு பர்டிகுலர் வெண்டர் பேஸ் பண்ணி எவ்வளோ பேமெண்ட் அவுட் ஆயிருக்கு இந்த மந்த், போன மந்த் எவ்வளோ பேமெண்ட் ஆயிருக்கு, போன மந்த் கம்பேர் பண்ணால் இந்த மந்த் எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டோட்டல் பேபிள்ஸ் எவ்வளோ இருக்கு, ஸோ அவங்களுடைய மாதம் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, ஸோ இது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸ்டேட்மெண்ட்டு, அவங்களோட ஃபைனல் பேலன்ஸ், அவங்களால நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா, வெண்டர் பேஸ் பண்ணி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, குட்ஸ் டெலிவரி ரிசீவ் நோட் அவங்களை பேஸ் பண்ணி எவ்வளோ போட்டிருக்கோம், எவ்வளோ பிஓ போட்டிருக்கோம், அந்த பிஓட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு, ஸோ இது எல்லாமே உங்களால் இங்கேருந்தே பார்த்துக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட். நம்மள பார்த்தீங்கன்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே இருக்கும். ரீஎம்பர்ஸ்மெண்ட்னா எம்ப்ளாயிஸ் யாராச்சும் போகிறாங்க, ஏதாச்சும் ஒரு இது யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து எதிர் அவங்களுக்கு ஒரு முன்னாடியே ஒரு பேமெண்ட் கொடுத்து அந்த பேமெண்ட்டில் தான் டிடெக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா வந்து அவங்க ஏதாச்சும் பேமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்டேஜஸ் வச்சிருக்கோம். ஒன்று வந்து நம்மளுக்கு பெண்டிங்கு, அதுக்கப்புறம் அப்ரூவ்டு, அதுக்கப்புறம் வந்து பெய்டு அப்படி சொல்லிட்டு. நடுவில் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டட் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் வேணும் அப்படி சொன்னால், கிராண்டட் சொல்லிட்டு ஸ்டேஜ் வேணும்னா அதையுமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டி ஸ்டேஜ் வெரிஃபிகேஷன் மாதிரி. ஸோ அவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்க, அதுக்கு அகைன்ஸ்டாக நம்ம எவ்வளோ வந்து பாஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இது எல்லாமே தெரியும். இப்போ இங்கே ஹோவர் பண்ணிங்கன்னா இப்போ பெண்டிங்கில் வந்து என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ பேமெண்ட் இருக்குது, இப்போ 115 பேமெண்ட்டில் பெண்டிங்கில் வந்து 13 வந்து பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி அமௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஃபில்டர் டேட் எம்ப்ளாயி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதையுமே எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மெட்ரிக்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே காமிக்கும். அதே மாதிரி ஒரு இதை கிளிக் பண்ணிங்கன்னா யார் போட்டிருக்காங்க, அதோட ஸ்டேஜஸ் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி லாக் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே காமிக்க முடியும். என்ன டைமில் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாமே நோட் ஆகிடும் உங்களுக்கு. இது வந்து பேமெண்ட் அவுட்டு. ஸோ என்ன பர்ச்சேஸ் ஆர்டரோ இல்லை பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் பேஸ் பண்ணி பேமெண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, என்ன டேயில் பண்ணியிருக்காங்க, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் இன்வாய்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் இன்வாய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கீழே வந்துடும்.
ஸோ என்ன பேமெண்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு இந்த பேமெண்ட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ரம்யா ஸ்டீல்ஸ்ன்றது. ஸோ நீங்கள் கீழே எடுத்தீங்கன்னா வந்து என்னென்ன பேமெண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஸோ ஒரு இன்வாய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ பேமெண்ட் டியூ இருக்குது, அதுக்கு அகேன்ஸ்டாக அவங்க என்னென்ன பேமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டேட்டில் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணி அமைச்சிக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு. இது வந்து பிஓவோட டீடைல்ஸ். ஸோ நம்ம பிஓ கேட்டகரி கொடுக்குறது, பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட், வெண்டரோட கேட்டகரி கொடுக்குறது. ஸோ அது எல்லாமே நம்ம இங்கேருந்து கொடுத்துக்கலாம் பண்ண விரும்பலன்னா. இது வந்து பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட். இன் கம்பெனியில் வந்து பர்டிகுலர் டேட்டில் வந்து என்னென்ன பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க, யார் கேட்டிருக்காங்க, யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றதுல இப்போ இவங்க கேட்டிருக்காங்க, இவங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி என்ன பிஓ வந்து கிரியேட் ஆயிருக்கு, அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கலாம். நியூவாக ஏதாச்சும் பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் கேட்டானே இந்த பில் சிம்பிள் வந்து நின்றோம். ஸோ என்ன பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட்டும் அவன் கேட்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர். அந்த பர்ச்சேஸ் ஆர்டரோட பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். ஸோ அன்டெலிவர்ட் ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்குது, டெலிவர்ட் எவ்வளோ இருக்குது, பெண்டிங் எவ்வளோ இருக்குது, பார்ஷியலி பெய்ட் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதுலையுமே மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு எக்ஸல் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். டைனமிக் எக்ஸல் இருக்கும், இல்லை ஸ்டாட்டிக் எக்ஸல் இருக்கும். ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து ரம்யா ஸ்டீல்ன்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு என்ன பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டிருக்கோம், அவங்க பேஸ் என்ன டேட்டில் போட்டிருக்கோம், பிஓ வேல்யூ என்ன, பார்ஷியலி பெய்டா, ஃபுல்லி பெய்டா. ஸோ நம்ம இங்கேருந்தே வந்து அவங்களுக்கு பேமெண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் பேமெண்ட் வந்து 472 வந்து பே பண்ணணும். சேவ் பண்ணிக்கிட்டேன்னா வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து சேவ் சொல்கிறேன், பெய்டு சொல்கிறாயிடும். இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டருடைய பிடிஎஃப் எக்ஸ்போர்ட். ஸோ இங்கே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ், கம்பெனி டீட்டெயில்ஸ், மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ், வெண்டார் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் என்ன டிஸ்கிரிப்ஷன், குவான்டிட்டி, யூனிட் பிரைஸ், டாக்ஸ் வேல்யூ. ஸோ இது எல்லாமே இங்கே வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே ப்ரீடிஃபைண்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நம்ம வந்து அடிச்சுக்கலாம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டேலியில் இருக்க மாதிரி. ஸோ என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது, எந்த அக்கௌண்ட்ஸ் கீழே வருது, அதில் வந்து டோட்டல் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ வந்து எவ்வளோ இருந்திருக்கு, பர்டிகுலர் பீரியட்ல வந்து எவ்வளோ கேஷ் ஃப்ளோ இருந்திருக்கு, மெயின் பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல வந்து எவ்வளோ பேமெண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க பார்க்க முடியும். ஓப்பனிங் எவ்வளோ, க்ளோசிங் எவ்வளோ. அந்த இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல ஜனவரி 1, 2025 ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருந்திருக்கு, க்ளோசிங் பேலன்ஸ் இவ்வளோ இருந்திருக்கு, கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் இதை ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உள்ள எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே நம்மளுக்கு இங்கே லோட் ஆகும். ஜேர்னல் என்ட்ரி வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ப்ரிவியூ காமிக்கணும். ஸோ நம்மளுக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து டெபிட் எவ்வளோ இருக்குது, கிரெடிட் எவ்வளோ இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரி நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஓ, பிஐ, அதுக்கப்புறம் வந்து இன்வாய்ஸ், இதில் 3த்துல எங்கெங்கெல்லாம் டேக்ஸ் இன் ஆயிருக்கு, எங்கெங்கெல்லாம் டேக்ஸ் அவுட் ஆயிருக்கு, அந்த டேக்ஸ் வந்து நம்ம சைடில் கிளைம் பண்ணியிருக்குமா இல்லையா, டேக்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளால இங்கே பார்த்துக்க முடியும். ஓவரால் டேக்ஸ் ரிலேட்டட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த அக்கௌண்டிங்ல வந்து இங்கே ஃபெட்ச் ஆகி நின்றோம். ஸோ நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஃபைனலாக இந்த மாதிரி என்னென்ன கம்பெனிஸ்லாம் நம்மளுக்கு பே பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் பே பண்ணல சொல்லிட்டு. இது வந்து டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ என்னென்ன பேமெண்ட் இன்லாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மேப்பிங் பண்ணுறதுக்காக. ஸோ சேல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன நீங்கள் ஆட்டோமேட்டிக் மேப்பிங்கும் இருக்குது, மேனுவல் மேப்பிங்கும் இருக்குது. சேல்ஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் வந்து உள்ளே வந்திருக்கு, எந்த டேட்டில் வந்திருக்கு. இப்போ நம்ம மேப்பிங் வந்து எந்த அக்கௌண்ட்டில், ஃப்ரம் எந்த அக்கௌண்ட் டு எந்த அக்கௌண்ட், டெபாசிட் வந்து எந்த அக்கௌண்ட்டில் ஆட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா அந்த அக்கௌண்ட் ஆட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காகவும் ஆட் ஆகிடும். இது வந்து எம்ப்ளாயிஸ். ஸோ என்னென்ன யாரெல்லாம் எம்ப்ளாயிஸ் ஆயிருக்காங்க, அந்த எம்ப்ளாயி வந்து எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்களோட பேசிக் பே, ஹெச்ஆர்ஏ, இஎஸ்ஐ, பிஎஃப், அது எல்லாமே. சப்போஸ் நம்மளுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப்லாம் இல்லைன்னா நம்ம வந்து விட்டுடலாம், இஷ்யூ கிடையாது. இருக்கிற வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிரான்ச்சு. நம்ம வந்து எப்படின்னா எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம பேக் ஹேண்டில் தான் நம்ம ட்ராக் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு பண்ணுற எக்ஸ்பென்ஸ் இருக்கணும், ஜிஆர்என், ஜிடிஎன், ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம்ஸ். ஸோ இது எல்லாமே ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கௌதம்ன்ற எம்ப்ளாயி வந்து இந்த பிரான்ச்சில் சென்னை நார்த்தில் சேர்ந்தவங்க அப்படி சொல்லி நம்ம போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணுற எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சென்னை நார்த்தில் வந்து மேப் ஆகிடும். ஸோ ஓவராலாக சென்னை நார்த்தில் வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு, பேமெண்ட் அவுட், டாக்ஸ், ரிசீவபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியும். நீங்கள் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து இன்டெப்த்தான டீட்டெயில்ஸ் அந்த ஒரு பிரான்ச்சில் வந்து என்னென்ன பேமெண்ட்ஸ்லாம் உள்ள வந்திருக்கு, மாதம் என்னென்ன பேமெண்ட்ஸ் உள்ள வந்திருக்கு, ஓவராலாக ஸ்டேட்மெண்ட் என்ன, அதுக்கப்புறம் அந்த பிரான்ச்னால நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டா லாஸா. ஸோ இதுவும் உங்களால் பார்க்க முடியும். சேல்ஸ் ஆர்டர் எத்தனை போட்டிருக்காங்க, சேல்ஸ் இன்வாய்ஸ் எத்தனை போட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம மேனுவலாக பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக மேப் ஆகிட்டே வரும் அவங்களோட யூசேஜ் பேஸ் பண்ணிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பே ஸ்லிப்ஸ். ஸோ நம்ம கிரியேட் பண்ண பே ஸ்லிப்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். கஸ்டமர்ஸ் இப்போ எம்ப்ளாயிஸ்க்கும் தெரியும் அவங்களோட பே ஸ்லிப் என்ன சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் கொடுத்தோன்னா அவங்களோட ஃபோட்டோவோட சேர்த்து பிரிண்ட் ஆகிடும் பே ஸ்லிப்ஸ். நம்ம இஎஸ்ஐ, பிஎஃப் அது எல்லாமே டிடெக்ட் பண்ணோம்னா அது எல்லாமே இங்கே ஆட் ஆகிடும். இது டெமோ அக்கௌண்ட் தான். ஸோ அதனால சாம்பிள் டேஸ் தான் நம்ம. இது வந்து பேரோல் மாதம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏப்ரல் 2024 இந்த பேரோல் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மந்தில் என்னென்ன எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம பேரோல் ரன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இஎஸ்ஐ, எவ்வளோ பிஎஃப்,
எக்ஸிக்யூஷன் டேட் என்ன, ஸோ இது எல்லாமே உங்களால் இங்கேருந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ரன் பேரோல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான பேரோல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ரீடிஃபைனாக செட் பண்ணி வச்சிருவீங்க, இஎஸ்ஐ இவ்வளோ, பிஎஃப் இவ்வளோ, ஒர்க்கிங் டேஸ் இவ்வளோ, ஆப்சென்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்டண்டன்ஸ்லேருந்து ட்ராக் ஆகி வந்துடும். எல்ஓபி எல்லாமே அங்கேருந்து ட்ராக் ஆகிடும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 25 டேஸ் சேலரி கொடுக்குறீங்களா, இல்லை 30 டேஸ் சேலரி கொடுக்குறீங்களா, இல்லை லீவ் டிடெக்ட் பண்ணி சேலரி கொடுக்குறீங்களா, ஸோ எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். அதே மாதிரி அவங்க ஏர்னிங்ஸ் என்ன இருக்குது, பிஎஃப் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் டிடக்ஷன்ஸ் என்ன இருக்குது, ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நம்ம ரன் அண்ட் எக்ஸிக்யூட் சொல்லிட்டு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். இது வந்து அட்வான்ஸ் பண்ணுவோம். இந்த அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேலரியிலேருந்தும் டிடெக்ட் ஆகும். பேரோல்லேருந்து என்னென்ன பர்சன்ஸ்க்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், என்ன டைமில் வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ் முடியுது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இது எல்லாமே தெரியும். ரெண்டாவது என்ன, நம்ம மேனுவல் பேமெண்ட்ஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், இஎஸ்ஐ பேரோல்லேருந்து டேரக்ட் ஆகக்கூடாது, மேனுவலாக டேரக்ட் ஆகணும், மேனுவலாகவும் நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இஎஸ்ஐ பிஎஃப்லாம் டிரெக்ட் பண்ணுறோம்ல, அது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி ஆகணும் கரெக்டாக. ஸோ அது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு அனிதா சேல்ஸ் குயின் இருக்காங்கன்னா நம்ம இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ எம்ப்ளாயி சைடில் எவ்வளோ பிடிச்சிருக்கோம், எம்ப்ளாயர் சைடில் எவ்வளோ பிடிச்சிருக்கும், டோட்டல் எவ்வளோ பே பண்ண வேண்டியது வருது. ஸோ இங்கே கிளிக் பண்ணனா நம்ம வந்து அவங்களுக்கு இந்த டைமில் வந்து நம்ம இவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களோட இஎஸ்ஐ நம்பர் இது, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய எம்ப்ளாயி டேஷ்போர்டுக்கு ஃபிக்ஸ் ஆகி வந்துடும். நம்ம பே கொடுத்தோன்னா இந்த டைமில் நம்ம உங்களுக்கு பே பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பெய்ட் ஆயிடுச்சு, திரும்ப அவங்களுக்கு நம்மளால பே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் யார் யாருக்கும் நம்ம இஎஸ்ஐபிஎஃப் டிரெக்ட் பண்ணுமோ அவங்க எல்லாருக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பல்காகவும் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ், சேம் இஎஸ்ஐபிஎஃப் மாதிரி தான். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் யார் யாருக்கும் பிடிச்சுமோ அது எல்லாமே நம்ம பர்டிகுலர் டேல பே பண்ணோம் இல்லையா, ஸோ அதோட ஸ்டேட்டஸ் வந்து இங்கே காமிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸோடைய ரிப்போர்ட்டு. ஸோ எல்லா எம்ப்ளாயிஸும் இங்கே லெஃப்ட் சைடில் இருப்பாங்க. டே வைஸாக உங்களுக்கு கேலண்டர் வியூ காமிப்போம். இது எக்ஸாம்பிளுக்கு பாலமுத்துன்றவங்க எந்த டைமில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, எந்த டைமில் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. சப்போஸ் இந்த பர்சனுக்கு நம்ம லொக்கேஷன் ட்ராக்கிங் எனேபிள் பண்ணியிருந்தோம்னா லொக்கேஷன் ட்ராக்கிங்கும் நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடும் எந்த கூகுள் மேப்பில். அதே மாதிரி வந்து அந்த நீங்கள் பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் லொக்கேஷன் ட்ராக்கிங் எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து நம்ம ஃபோட்டோ எனேபிள் பண்ணிட்டோம்னா அவங்க ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து கிளாக் இன் ஆகும், கிளாக் அவுட் ஆகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இஎஸ்எஸ்எல் இல்லை வேறு ஏதாச்சும் பயோமெட்ரிக் வச்சிருந்தீங்கன்னா அவங்க ஏபிஐ கொடுத்தாங்கன்னா அதையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பயோமெட்ரிக்கில் பஞ்ச் பண்ணாவே இங்கே வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து லீவ் மேனேஜ்மெண்ட். ஸோ என்ன கேட்டகரி லீவ் போட்டிருக்காங்க, சப்ஜெக்ட் என்ன, யார் லீவ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன டேலேருந்து என்ன டே, எத்தனை நாள் லீவ் கேட்டிருக்காங்க, எத்தனை நாள் வந்து அவங்களுக்கு அவைலபிள் லீவ் இருக்குது. ஸோ இந்த லீவ் நீங்கள் அப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவைலபிள் லீவ் வந்து மைனஸ் ஆகாது. ஸோ நம்ம அப்ரூவ் சொல்லிட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ ஓவராலாக எத்தனை பெண்டிங் இருக்குது, அப்ரூவ்டு இருக்குது, ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீவோடைய ஃபுல் ஸ்டேட்மெண்ட், நார்ம்ஸ் ஆஃப் லீவ், எத்தனை லீவ் வந்து என்னென்ன எம்ப்ளாயிஸ்க்கு இருக்குது, ரிமைனிங் லீவ்ஸ் எவ்வளோ இருக்குது, பெண்டிங் எவ்வளோ இருக்குது, ஸோ இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுங்கிறது. இது வந்து மேனுஃபேக்சரிங் வந்திருக்கும். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 ஸ்டேஜ் தான் நம்ம பிரிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ஆர்டர். அந்த மேனுஃபேக்சரிங் ஆர்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆர்டர், மல்டிபிள் ஒர்க் ஆர்டர்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் ஒர்க் ஆர்டர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஸ்டாக் இன், ஸ்டாக் அவுட்டு, ஃபினான்ஷியல் ட்ராக்கிங், ஸோ அதை எல்லாமே பண்ணிக்கலாம். நான் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரொடக்ஷன் ஆர்டர், அந்த ப்ரொடக்ஷன் ஆர்டர் கோட் என்ன ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். என்னென்ன கஸ்டமர்ஸ், மல்டிபிள் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஒரு ப்ரொடக்ஷனே பண்ணலாம். என்னென்ன எம்ப்ளாயிஸ்லாம் வந்து அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ, பிஓ வேல்யூ எவ்வளோ, பிளான்ட் குவான்டிட்டி எவ்வளோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்துடும். எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஃபினிஷ்டு கூட்ஸ்லேருந்து இது ஃபெட்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் டூ ப்ரொடியூஸ் எவ்வளோ குவான்டிட்டி, ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஒர்க் ஆர்டர். ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டருக்குள்ள நிறைய ஒர்க் ஆர்டர்ஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி. ஸோ எந்த ப்ரொடக்ஷன் ஆர்டர் பேஸ் பண்ணின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு ஒர்க் ஆர்டர். இந்த நம்ம மல்டிபிள் ப்ராசஸ் இருக்கு. இப்போ நம்ம மற்ற கம்பெனிஸ்க்கும் நம்ம கம்பெனிஸ்க்கும் என்ன அட்வான்டேஜ், நம்ம வந்து ப்ராசஸ் பேஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் எல்லாமே கஸ்டமைஸ் தான், நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராசஸ்ல நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங், அதாவது நீங்கள் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல், ஸ்டாக் இன், ஸ்டாக் அவுட் எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ்ல நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ராக் பண்ண முடியும். ஒரு ப்ராசஸ்ல என்ன எம்ப்ளாயி கிரியேட் பண்ணாங்க, யார் கம்ப்ளீட் பண்ணாங்க, யாருக்கு நம்ம அசைன் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி என்ன டேல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், எப்போ எண்ட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே நம்மளால வந்து ஒரு ப்ராசஸ் பேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியும். ஓவரால் ஒர்க் ஆர்டர் பேஸ் பண்ணி நம்மளால ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இங்கே கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நியூ ப்ராசஸ் கிரியேட் ஆகிடும். அதை வந்து நம்ம இண்டிவிஜுவல் பர்சன் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லிட்டு கொடுத்தோம்னா அது கிரீனிஷாக மாறிடும். அதே மாதிரி நம்ம கீழே வந்தோம்னா இது வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் ஆல்ரெடி வந்து டெம்ப்ளேட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டையும் கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஃபிட்ஸ் ஆகிடும். நம்ம நியூ ஐட்டம்ஸுமே டேரெக்டாக இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசம்ஷன் ப்ளஸ் வந்து ஆக்சுவல் பேஸ் பண்ணி ரன் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த எம்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த லேப்டாப்னு வச்சுக்கோங்க. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 100 வந்து கன்சியூம் ஆகும்னு சொல்லி வச்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்சியூம் ஆகாது.
ஃபினிஷ்டு குட்ஸில் வந்து வரும். ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 வரும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50. ஆக்சுவலாக வந்து அவங்க 50 வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கம்பேரிசன் பண்ணி ரிப்போர்ட்ஸ் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் என்னென்ன பர்சன்ஸ்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எந்த டைம் எண்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ரியலிஸ்டிக்காக எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்க முடியும். என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஓவர் ஹெட்ஸ் என்ன, எக்ஸ்பென்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி அவுட் சோர்சிங், இந்த அவுட் சோர்சிங் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெப்த்தாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்னென்ன வெண்டார் கிட்ட நம்ம கொடுக்க போகிறோம் சொல்லிட்டு ப்ரீ டிஃபைனாகவும் கொடுத்துடலாம். அதே மாதிரி எந்த வெண்டார் கிட்ட கொடுத்துருக்கோம் அந்த வெண்டார் பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஜேகே டயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் கொடுக்குறேன். ப்ராடக்ட் வந்து ஃபைபர் கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 ப்ராடக்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகணும். ஆனால் வந்து அவங்க 1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வெண்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் குவான்டிட்டி என்ன குவாலிட்டியில் வேணும் எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இந்த குவாலிட்டியில் வேணும், மெஷர்மெண்ட் ஷுட் பி குட் அப்படி சொல்லி நான் போட்டுக்கிறேன். இப்போ சப்போஸ் அவங்க வந்து மெஷர்மெண்ட் தப்பாக கொடுத்துறாங்கன்னா நான் நெகட்டிவ் போட்டுக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆடிட்டிங் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருவோம். இந்த மாதிரி வந்து அவங்க என்ன அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடும். அதே மாதிரி டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, நம்ம அங்கே காஸ்ட் கொடுத்தோன்னா அந்த அந்த ஒரு அவுட் சோர்சிங் காஸ்ட், இது மாதிரி மல்டிபிள் அவுட் சோர்சிங் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அவுட் சோர்சிங் காஸ்ட் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் எத்தனை நாளில் அவங்க முடிச்சிருக்காங்க, ஓவரால் அவுட் சோர்சிங்கோட கேல்குலேட்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். எந்த பிஓ பேஸ் பண்ணி அவங்களுக்கு போயிருக்கு, என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க, டிஸ்பேச்சில் இருக்காங்க, என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன டிசி வந்து நம்ம இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மளால இங்கே கிரியேட் பண்ண முடியும். சேவ் பண்ண சேவ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டீரியல் ரெக்வஸ்ட் நோட்டு, இது வந்து மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ்டு குட்ஸ் நோட்டு, மெட்டீரியல் இஷ்யூ நோட்டு. ஸோ இது எல்லாமே இங்கே உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெட்டீரியல் ரெக்வஸ்ட் நோட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க, அதுக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். இது வந்து ஸ்டாக்ஸ். இப்போ மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட், இப்போ ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து இன்வென்ட்ரி ஸ்டாக் அங்கே இருக்கும், மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ் அது தனியாக இருக்கும். அங்கே இன்வென்ட்ரிலையும் சிங்க் ஆகும், மேனுஃபேக்சரிங்கான மட்டும் நம்ம தனியாக எடுத்து காமிச்சிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோ கன்சியூம் ஆகுது, எவ்வளோ வேஸ்டேஜ், ஃபினிஷ்டு குட்ஸ், ஸோ இது எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். மெட்டீரியல் ரெக்வஸ்ட் நோட் என்னென்ன இருக்குது, ஸோ அது எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். மெட்டீரியல் இஷ்யூ நோட்டு, மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட்டு, ஃபினிஷ்டு குட்ஸ் நோட். ஃபினிஷ்டு குட்ஸ் நோட் எத்தனை கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் ஓவரால் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கலாம். குவான்டிட்டின் போது நம்மளுக்கு லைன் ஐட்டம் பேஸ் பண்ணி இங்கே வந்துடும். குவான்டிட்டி ஸ்டாக் வேல்யூ நம்ம வந்து காமிக்கிற மாதிரி எனேபிள் பண்ணிக்கலாம், இஷ்யூ கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம இங்கே டெம்ப்ளேட்ஸாக கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அங்கே கிரியேட் பண்ணால் அந்த பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம இங்கே சேவ் ஆகிடும். இது வந்து மிஷினரிஸ், என்னென்ன மிஷினரிஸ்லாம் இருக்குது, என்னென்ன மிஷினரி பேஸ் பண்ணி என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து அந்த மிஷின் யூஸ் பண்ணாங்களா இல்லையா, எவ்வளோ நேரம் அந்த மிஷின் வந்து யூஸ் ஆகிருக்கு, ஸோ இது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இப்போ ஆப்ரேட்டர்னும் போது வந்து இப்போ மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டாப் சொல்லி கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு ஃபீட் ஆகிடும். ஆப்ரேட்டர் கையில் நம்ம ஒரு பேனல் கொடுத்துக்கலாம், மொபைல் அப்ளிகேஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேன் பவர்ஸ், என்னென்ன மேன் பவர் இருக்காங்க, அவங்களோட ஸ்கில் ரேஷியோ என்ன, அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாமே நம்மளால இங்கே பார்க்க முடியும். மேன் பவர் பேஸ் பண்ணி எவ்வளோ ஒர்க் அசைனாக இருக்குது, எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ பெண்டிங் இருக்குது, எவ்வளோ ப்ராசஸிங் இருக்குது, ஸோ இந்த மாதிரி பார்க்க முடியும் நம்மளால. இது வந்து கஸ்டமரோடது. ஸோ ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிடுவோம். கஸ்டமர் பேஸ் பண்ணி நம்ம இன்டெப்தான ரிப்போர்ட்ஸும் பார்த்துக்கலாம். ஒரு கஸ்டமர் பேஸ் பண்ணி எவ்வளோ டேக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு, ரிசீவபிள்ஸ், ஸோ இது எல்லாமே நம்மளால இங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி கஸ்டமர் நம்ம வந்து எக்ஸல் இம்போர்ட் பண்ணிக்கலாம், கஸ்டமர் இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஐட்டம்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம், லீட்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்போர்ட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த பர்சன்ஸ் இந்த ஆர்டருக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே ஆர்டர்ஸ் வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ சங்கீதா மொபைல் சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம்னா அந்த ஆர்டரோட ஓவரால் வேல்யூ எவ்வளோ, ஓவரால் வேல்யூ வந்து நம்ம மல்டிபிள் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி இந்த வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டேக்ஸ் எவ்வளோ, டேக்ஸ் எவ்வளோ, இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டேஷ்போர்ட் மாதிரி அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் ப்ளஸ் வந்து எவ்வளோ மெட்டீரியல் ஸ்டாக் இன்னாச்சு, ஸ்டாக் அவுட் ஆச்சு, அது எல்லாமே பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஆர்டர் வந்து ஒரு இன்வாய்ஸில் பண்ண மாட்டோம், கரெக்டாக நிறைய இன்வாய்ஸ் வந்து நம்ம ஒரு ஆர்டர் போடுவோம். ஸோ அதனால வந்து எல்லாமே ட்ராக் ஆகிட்டு வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், இப்போ நம்ம குவாலிட்டி செக்கிங்கில் வரும். குவாலிட்டி செக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இன்கமிங் மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷனு, இன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அவுட் கோயிங் மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இது மூணுமே வந்து நீங்கள் இங்கேயே ஹேண்டில் பண்ணிக்கலாம். இன்கமிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிஓ பேஸ் பண்ணி, பிஓவும் ஜிஆர்என் பேஸ் பண்ணி போட்டுக்கலாம். இன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் ஆர்டர் பேஸ் பண்ணி, ப்ரொடக்ஷன் ஆர்டர் பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இன்டர்னல் டெலிவரி நோட் பேஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவுட் கோயிங் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு கூட்ஸ் பேஸ் பண்ணி, கூட்ஸ் டெலிவரி நோட் பேஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு மேப் ஆகிடும்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்கமிங் குவாலிட்டி செக்னா யார் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ குவான்டிட்டி வந்து செக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்பெக்ஷன் குவாலிட்டி செக்கிங் நான் வந்து நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து இன்ஸ்பெக்ஷன் குவாலிட்டி செக்கிங் ஓடுது. நம்ம இங்கே மல்டிபிள் ஐட்டம்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஐட்டம் பேஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். டோட்டல் இன்ஸ்பெக்டட் எவ்வளோ, டோட்டல் இது எவ்வளோ சொல்லிட்டு நீங்கள் வந்து சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சாம்பிள்ஸோட டீல்ஸ் வந்து நம்ம இங்கே ப்ரிவியூவில் வந்து ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். என்னென்ன சாம்பிள்லாம் நம்ம செக் பண்ணியிருக்கோம், இதோட பராமீட்டர் நம்ம அங்கே கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து இந்த ஹைட்டில் தான் இருக்கும், இந்த டைம்லேருந்து இந்த டைம் இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூக்குள்ளே வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படி சொல்லி நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிடும் சாம்பிள் டெஸ்டிங்காக. இது வந்து இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ். இந்த இன்வென்ட்ரி ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹோவர் பண்ணிங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஐட்டம் ப்ரிவியூமே நம்ம காமிச்சிடலாம். அதே மாதிரி ஐட்டம்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே டேட் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டேட் பேஸ் பண்ணி ஐட்டம்ஸ் என்னென்ன மூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபைபர் இருக்குன்னா அதோட ஐட்டம் குவான்டிட்டி நம்ம பார்ட் நம்பருமே இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் இருந்துச்சுன்னா இமேஜுமே இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஐட்டமும் என்னென்ன வேர் ஹவுஸில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பிளிட் அப் ஆகி தான் இருக்கும். ஸோ என்னென்ன வேர் ஹவுஸ் பேஸ் பண்ணி என்னென்ன குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டமோட ப்ரிவியூ நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா இந்த ஐட்டம் வந்து எந்தெந்த வெண்டர் கிட்ட எவ்வளோ ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது, இந்த ஐட்டமோட ஸ்டாக் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட், பர்ச்சேஸ் ஆர்டர், ஸோ இந்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸுமே பார்க்க முடியும். இந்த ஐட்டம் வந்து எந்த கொட்டேஷனில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அந்த கொட்டேஷனில் இந்த ஐட்டம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்குபை ஆயிருக்கு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸுமே நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியும். டெலிவரி சலான், கூட்ஸ் டெலிவரி நோட்டு, ஸோ இந்த மாதிரி. இது வந்து அசம்பிளி ஐட்டம்ஸ். அசம்பிளி ஐட்டம்ஸ் நம்ம மல்டிபிள் ஐட்டம்ஸ் நம்ம வந்து ஒன்றா கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பேஸ் லெவல் மேனுஃபேக்சரிங் பண்ணோன்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் இன்டெப்த்தாக பண்ணோன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ரிசீவ் நோட்டு. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆப்ஷன் காமிக்கும். பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட்ஸ் ரிசீவ் நோட்டு தான் நம்ம பிரிண்டிங் அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ எந்த வேர் ஹவுஸ்லேருந்து மூவ் ஆகுது, யார் வந்து எதுக்கு அகேன்ஸ்டாக நான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன், எந்த பிஓக்கு அகேன்ஸ்டாக ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஸோ இது எல்லாமே நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் டெலிவரி நோட்டு. என்ன கஸ்டமருக்கு அகேன்ஸ்டாக வந்து டெலிவரி போயிருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி போயிருக்கு, டோட்டல் குவான்டிட்டி வேல்யூ என்ன, ஸோ இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். அதோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, ஸோ இதுவுமே பார்க்க முடியும் நம்மளால். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டெலிவரி நோட்டு. ஸோ என்ன வேர் ஹவுஸ்லேருந்து என்ன வேர் ஹவுஸ் மூவ் ஆயிருக்கு, இல்லை ஒர்க் ஆர்டர்லேருந்து ஒர்க் ஆர்டர் மூவ் ஆயிருக்கா, ஸோ ஓவரால் குவான்டிட்டி எவ்வளோ, யார் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு யூசர் ட்ராக்கிங் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் என்னென்ன யூசர்ஸ்லாம் வந்து உள்ளே வந்தாங்க, எந்த டைமில் வந்தாங்க, என்ன மெனுவில் போயிருக்காங்கன்ற கூட எல்லாமே வந்து அட்மினுக்கு ட்ராக்கபிலிட்டியாக இருக்கும். இது வந்து மெட்டீரியல் ரெக்வஸ்ட் நோட்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை நார்மலாக ரெக்வஸ்ட் கேட்கலாம். என்ன வேர் ஹவுஸ்ல நீங்கள் கேட்டிருக்கீங்க, எவ்வளோ ரெக்வஸ்ட் கேட்டிருக்கீங்க, அமௌண்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவைலபிள் குவான்டிட்டி எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிருக்கு, ஸோ இது எல்லாமே உங்களால் இங்கே பார்க்க முடியும். இது வந்து மெட்டீரியல் இஷ்யூ நோட்டு. இந்த மெட்டீரியல் இஷ்யூ நோட்டு நீங்கள் வந்து எந்த ரெக்வஸ்ட் அகேன்ஸ்டாக கேட்டீங்க, ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் ரெக்வஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி ஐட்டம்ஸ் எல்லாமே லோட் ஆகிடும். இது வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் நோட்டு. இந்த ஃபினிஷ்டு கூட்ஸ் நோட்டு, ரெக்வஸ்ட் நோட், அது எல்லாமே நீங்கள் இன்வென்ட்ரிலையும் மேனேஜ் பண்ணிக்கலாம் நார்மலாக. ப்ளஸ் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ஸ் பேஸ் பண்ணிட்டு தான். இப்போ இந்த ஃபினிஷ்டு கூட்ஸ் நோட்டில் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்ன வேர் ஹவுஸ்லேருந்து வந்திருக்கு, என்ன வேர் ஹவுஸில் போயிருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி, ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து நம்ம டிராஃப்ட்லேருந்து சென்டர் இது கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு மாற்றினா நம்மளுக்கு வந்து ஸ்டாக் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். இது வந்து இன்வென்ட்ரி ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் டேட் செலக்ட் பண்ணால் அந்த பர்டிகுலர் டேட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து மூவ் ஆயிருக்கு, ஸோ இந்த மாதிரி இன்வென்ட்ரி ஹிஸ்ட்ரியும் காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் வியூ எடுத்தீங்கன்னா அந்த ஐட்டம் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து ஸ்டாக் இன் எவ்வளோ ஆயிருக்கு, ஸ்டாக் அவுட் எவ்வளோ ஆயிருக்கு, ஓப்பனிங் எவ்வளோ ஆயிருக்கு, க்ளோசிங் எவ்வளோ ஆயிருக்கு, இப்போ இந்த ஐட்டம் வந்து ஜிஆர்என்ல எத்தனை போயிருக்கு, ஜிடிஎன்ல எத்தனை போயிருக்கு, ஸோ இந்த மாதிரி நம்ம டீடைல்ஸுமே பார்க்க முடியும். இந்த இன்வென்ட்ரி ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து பர்டிகுலர் பீரியட் வந்து ஃபில்டர் போட்டிங்கன்னா அந்த பீரியட் பேஸ் பண்ணி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஆர்என் ஜிடிஎன் சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வேர் ஹவுஸோ இல்லை கஸ்டமர் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வேர் ஹவுஸ் பேஸ் பண்ணி எத்தனை ஸ்டாக் உள்ளே போச்சு, எத்தனை ஸ்டாக் வெளியில் வந்துச்சு, ஸோ இதுவுமே உங்களால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஃபினிஷ்டு குட்ஸ் நோட்டில் உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம டீம் வந்து உங்கள் கூட இருந்து எப்படி பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், சாஃப்ட்வேர் ஃபுல்லாக அது எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் வருது. ஃபினிஷ்டு குட்ஸ் வருது ஃப்ரம் எந்த வேர் ஹவுஸ் டு எந்த வேர் ஹவுஸ், குவான்டிட்டி, யூனிட் ஆஃப் மெஷர், அதுக்கப்புறம் நோட்ஸ், ஸோ இதை நீங்கள் அடிச்சிக்கலாம். ப்ளஸ் வந்து இங்கேயுமே நீங்கள் வந்து கஸ்டம் ஃபீல்ஸ் அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீல்ஸு. இப்போ என்னென்ன டீல்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், இது டீல்ஸ் நம்மளுடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன, நம்ம டீல்ஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணிடலாம், ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும். ஸோ இப்போ அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காஸ்ட் கேல்குலேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்வாய்ஸ் பேமெண்ட்ஸ்லேருந்து வந்து காஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் சிஆர்எம்லேருந்தே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டருக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்றதை நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம்.
இப்போ இது வந்து டீல்ஸ், அது வந்து என்ன டைப் ஆஃப் டீல்ஸ், அந்த டீல்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன, இது மாதிரி நம்ம வந்து ரோக்கும் கலர் கொடுத்துருவோம். இது என்ன சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் அதோட வேல்யூ என்ன, இந்த வேல்யூ பேஸ் பண்ணி மேலே வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இப்போ பெண்டிங் லெவலில் இருக்குது, ப்ராசஸிங் லெவலில் இருக்குது, கோயிங் டு க்ளோஸ் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோ அப்ஸ், என்ன கம்பெனி பேஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்துருக்காங்க, யாருக்கு வந்து அசைன் பண்ணியிருக்காங்க, ஃபோன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களால் இங்கேருந்தே பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் இங்கே மல்டி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மல்டி செலக்ட் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பல்க் ஆப்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஃபாலோ அப்ஸ். ஸோ என்னென்ன ஃபாலோ அப்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இருக்குது நெக்ஸ்ட் அப்படி சொல்லி இது வந்து பெண்டிங் ஃபாலோ அப், கம்ப்ளீட்டட் ஃபாலோ அப்லாம் உங்களுக்கு கீழே இருக்கும், கிரீன் கலரில் காமிக்கும். இப்போ அனிதா குரூப்ஸ்னு ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க. அந்த எம்ப்ளாயி வந்து ஃபைனல் ஸ்டேஜில் எத்தனை லீட்ஸ் வச்சிருக்காங்க, ப்ராசஸிங்கில் எத்தனை வச்சிருக்காங்க, கம்ப்ளீட்டட்ல எத்தனை வச்சிருக்காங்க, கோயிங் டு க்ளோஸ்ல எத்தனை வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தெரியும். அவங்களுடைய க்ளோஸ் ஒன் எவ்வளோ இருக்குது, க்ளோஸ் லாஸ்ட் எவ்வளோ இருக்குது. நீங்கள் இங்கே பீரியட் வந்து ஃபில்டர் போட்டுக்கலாம். ஸோ என்கொயரி எவ்வளோ இருக்குது, கொட்டேஷன் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு நம்ம பார்க்க முடியும். அவங்க விசிட்ஸ் எவ்வளோ போயிருக்காங்க, கால்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்கள பேஸ் பண்ணி டீல்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஃபாலோ அப்ஸ் எவ்வளோ இருக்குது, ரிமைண்டர்ஸ் எவ்வளோ இருக்குது. இது வந்து ரொம்ப பெரிய சார்ட். இந்த சார்ட் வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்கனாவே வந்து நம்மளுக்கு ஒரு எம்ப்ளாயியோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடும். இது வந்து ஃபாலோ அப்ஸ் நம்ம அங்கே காமிச்சிருந்தோம். அந்த ஃபாலோ அப்ஸ் வந்து இங்கே தனியாக எடுத்து காமிச்சிருக்காங்க. டோட்டல் ஃபாலோடு என்ன சொல்லிட்டு இப்போ ஒரு எம்ப்ளாய்க்கும் அவங்களோட ஃபாலோ அப்ஸ் மட்டும் தான் தெரியும், ஓவரால் ஃபாலோ அப்ஸ் தெரியாமல். அட்மினுக்கு மட்டும் ஓவரால் வந்து நம்ம தெரியிற மாதிரி வச்சுக்கலாம். அட்மினுக்கும் இல்லை நீங்கள் வேறு யாருக்கு குளோபல் ஆக்சஸ் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ், ஒரு கம்பெனி பேஸ் பண்ணி என்னென்ன கான்டாக்ட்ஸ் இருக்குது. இப்போ கஸ்டமர் ஐடி என்ன, அவங்க அந்த கம்பெனியில் வந்து ஒரு 4 கான்டாக்ட்ஸ் நம்ம சேவ் பண்ணியிருந்தோம். அந்த 4 கான்டாக்ட்ஸுமே நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சிஆர்எம்ல ரன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டெண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ என்னென்ன டெண்டர்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, அந்த டெண்டர் வந்து உங்களுக்கு L1 எவ்வளோ, L2 எவ்வளோ, L3 எவ்வளோ. ஸோ இது எல்லாமே உங்களால் இங்கேருந்தே பார்க்க முடியும். அதோட வேல்யூ என்ன, அதை யார் வந்து இது பண்ணாங்க, வின் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு. இந்த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் பை மீ, போத் அசைன் டு மீன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். கிரியேட்டட் மீ சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணது மட்டும் வரும். ஸோ என்ன டாஸ்க் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும், என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது. நீங்கள் இந்த ரோக்கும் கலர் அடிச்சுக்கலாம், யார் வந்து ரிவ்யூ பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அந்த டாஸ்க் நம்ம யாருக்கு அசைன் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே. ப்ளஸ் வந்து நம்ம மொபைல் அப்ளிகேஷன் இருக்கிறதுனால நீங்கள் இங்கே ஏதாச்சும் யாருக்காச்சும் அசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 3 டைப் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வச்சிருக்கோம். ஒன்று என்ன அசைன் நோட்டிஃபிகேஷன், இப்போ அசைன் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொன்று இன்டிமேஷன், இப்போ நீங்கள் தான் வந்து இந்த கம்பெனியோடைய ஓனர் அப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியாமல் எந்த இன்வாய்ஸும் போடக்கூடாது சொன்னால் யாராச்சும் வந்து இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணாலோ அப்படி இல்லை இன்வாய்ஸ் வந்து ஆட் பண்ணாலே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி தான் நம்ம வீக்லி ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட் மாதிரி கொடுப்போம். அதில் எப்படின்னா வந்து வீக்லி வந்து நம்மளுக்கு சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, வீக்லி வந்து நம்மளுக்கு பேமெண்ட் இன்னும் எவ்வளோ இருக்குது, பேமெண்ட் அவுட் எவ்வளோ இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இது வந்து மைண்ட் மேப் வியூ. ஸோ இந்த மைண்ட் மேப் வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவரால் கம்பெனியோட டீட்டெயில்ஸை நம்மளால் இதுக்குள்ளேயே பார்த்துக்க முடியும். ஒரு நிமிஷம். ஓவரால் கம்பெனியோட வியூ வந்து மைண்ட் மேப் வியூவில் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரம்யா கார்த்திக் இவங்க வந்து எவ்வளோ டீல்ஸ் வச்சிருக்காங்க, மீனு இவங்க எவ்வளோ வச்சிருக்காங்க, சித்து இவங்க எவ்வளோ வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கம்பெனியோடைய டோட்டல் டாஸ்க்கை பார்த்துக்கலாம், டோட்டல் பேமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம், பேமெண்ட் கலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்க்க முடியும். இது வந்து டாஸ்க் ஓவர்லோட், ஒரு எம்ப்ளாயி பேஸ் பண்ணி எவ்வளோ டாஸ்க் இருக்குது, டோட்டல் டாஸ்க் எவ்வளோ இருக்குது, நாட் ஸ்டார்டட் எவ்வளோ, ப்ராசஸிங் எவ்வளோ, அவங்க கம்ப்ளீஷன் எவ்வளோ, போன டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்களால பார்க்க முடியும். இப்போ டோட்டல் 93 டாஸ்க்ல இவங்களுக்கு எவ்வளோ அசைன் ஆயிருக்கு, அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படி சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியும். இது வந்து டைம் ஷீட்டு. எம்ப்ளாயிஸ் வந்து என்னென்ன டாஸ்க் வந்து எந்தெந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ முடிச்சிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்க முடியும் நம்மளால. எவ்வளோ மணி நேரம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர். ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நம்மளுக்கு வந்து கேலண்டரில் மெர்ஜ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் சாஃப்ட்வேர். இது இல்லாமல் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடியூல்ஸ், ஸோ இந்த மாடியூல்ஸ்லாமும் இருக்குது. ப்ளஸ் இந்த அசெட் மேனேஜ்மெண்ட்டு, மெயின்டெனன்ஸ், ஸோ இந்த மாதிரி மாடியூல்ஸுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.